நம்ம பார்க்கலாம். நான் ஏன் பிரயாசப்பட வேண்டும் அல்லது நான் ஏன் வேலை செய்யணும்? ஒரு சிலர் நினைக்கிறாங்க ஆண்டவர் ஆஸ்வதிக்க மாட்டாரா, நான் வேலை செஞ்சால் தான் ஆண்டவர் ஆஸ்வதிப்பாரா? ஒரு சிலர் சொல்லுவாங்களா, எத்தனை காலம் தான் நான் வேலைக்கு போகிறது, உங்களுக்கு எவ்வளோ நாள் தான் நான் என்ன பண்ணுறது, கஷ்டப்பட்டு உங்களுக்கு இதெல்லாம் செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏன் வேலை செய்யணும்? நீ வீட்டில் கேட்டுக்கலாம், நான் ஏன் வேலை செய்யணும்? நீ செய், நான் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நீ ஏன் வேலை செய்யணுன்றதுக்கு பதில் சொல்கிற. நான் ஏன் வேலை செய்யணும்? இனிமேல் நான் வேலைக்கு போகல, நீயும் தூக்கிட்டு நானும் வீட்டிலே இருக்கிறேன், நீ அப்படி இருக்க நானும் இப்படியே இருக்கிறேன். நான் மட்டும் வேலைக்கு போனோம், நீ வீட்டிலே இருப்ப. நான் மட்டும் வேலைக்கு போனோம், நீ அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவேன் ஏரியாவிய. நான் மட்டும் வேலைக்கு போனோம், நீ மட்டும் அக்கா அண்ணன் தங்கச்சின்னு அப்படி அப்படியே போயிட்டு வர. நான் போக முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிறார். நான் வேலைக்கு போகிறேன் பாஸ்டர், உங்களுக்கு தான் பேசுகிறார். எவ்வளோ நாளைக்கு நான் வேலைக்கு போகிறது? உங்களுக்கு தான் பேசுகிறார். நான் ஏன் வேலை செய்ய வேண்டும்? நம்ம எல்லாரும் வேலை செய்தே ஆகணும். சொல்லுங்கள், நான் எல்லாரும் வேலை செய்தே ஆகணும். ஆமென். வேலை செய்தாதான் நம்முடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்கள் சத்தமா. வேலை செஞ்சால் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் வேணா யோசிச்சு பாருங்களேன், நல்லா வேலை செய்கிறவங்களால வீட்டில் சும்மா இருக்க முடியாது. அவங்கள வீட்டில் உட்கார வைங்களா, அவங்களுக்கு உடம்பு செய்கிற மேடம். வீட்டில் ஐயோ என்னால் முடியலங்க, ஜுரம் வந்துடுறாங்க, வேலை கொடுங்க, நான் போயிடுறேங்க, என்ன வேலை வேணால் செய்கிறேங்க. இன்னும் வேலை செஞ்சுனே இருக்கிறவங்களுக்கு வீட்டில் சும்மா இருக்க முடியாது, கஷ்டம். சும்மா இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுத்தாக்கா ஜுரம் வந்துடும். ஏதோ ஒரு நாள் வேலைன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வேலை செய்வார். எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை? 5 வருஷத்துக்கு ஒரு முறை வேலைன்னா என்ன வேலை அது? எலெக்ஷன் வேலை. எலெக்ஷனில் போயிட்டு ஒரு பிரியாணி போட்டுலாம் பைசா கொடுப்பாங்க. சொல்லுவாங்க, வந்து உட்காரு, அவங்க சொல்கிறதுக்கு வந்திருக்கிறாங்களா அப்படின்னு மட்டும் அவங்க குரல் கொடுக்கணும், அவ்வளோதான். முனியம்மா வந்துதா, முனியம்மா வந்துக்குது அப்படின்னு ஒரு குரல் கொடுக்கணும், அவ்வளோதான். இதுதான் அவங்க வேலை. இதுக்கு காலையில் போய் உட்காந்துருவார், காலையில் 6 மணிக்கு. அதுக்கு இன்னும் ஆர்ப்பாட்டத்தை நம்ம பண்ணுவார் அவர். நைட்டு துணிலாம் அயன் பண்ணி வச்சு நாளைக்கு வேலைக்கு போகிறேன், நாளைக்கு வேலைக்கு போகிறேன், நாளைக்கு 5 வருஷத்துக்கு ஒரு முறை வேலைக்கு போகிறதுக்கு. இப்படிலாம் நாட்டில் இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம் அப்படிலாம் இருக்கிறாங்க. நிறைய பேரை பார்த்துருக்குறேன் என் வாழ்க்கையில், நிறைய பேர் இருக்கிறாங்க. எவ்வளோ நேரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த வேலை? கொஞ்ச நேரம் தான், அதுக்கு ஒரு பெரிய டயர்டாக வருது. பா என்ன வேலைப்பா சொல்லிட்டுங்களா? நம்ம எல்லாரும் வேலை செய்யணும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஏன் நாமெல்லாம் வேலை செய்யணும்? முதலாவது நம்முடைய தேவன் வேலை செய்தார். நம்ம தேவனே வேலை செஞ்சார். தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஆண்டவர் வேலை செய்கிறோம். ஆண்டவர் சும்மாவே இருக்க மாட்டார். ரெய்னாட் போங்க இப்படி சொன்னார், ஆண்டவர் ஓடுறவங்களோடு ஓடுகிறார், ஆண்டவர் நடக்கிறவங்களோடு நடக்கிறார். ஆண்டவர் சும்மா உட்காரவங்களோடு உட்கார்ந்ததே இல்லைன்றார். சும்மா தூங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க, அவன் பார்க்கணும் நானும் இவன் பார்க்க தூங்குறான்பான்னு ஒரு நாள் தூங்குந்தே கிடையாது. ஆண்டவர் எப்போதுமே ஆக்டிவாக இருக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. ஏதாவது ஒரு வேலை, ஆண்டவர் வேலை செய்றவங்களை ரொம்ப பிடிக்கும். அதில் தான் சாக போகிற ஒரு அம்மா, நல்லா கவனிக்கணும், சாக போகிற ஒரு அம்மாவுக்கு சாப்பிடணும்னு ஆசை வருது. எப்படி சாப்பிடணும்? சாப்பிட்டு இருக்கிற மாவை சாப்பிட்டு செத்து போகலாம். சாகுறவங்களுக்கு எலி மருந்து சாப்பிடணும் தான் ஆசை வருமே தவிர இருக்கிற மாவில் தோசை சுட்டு சாப்பிட்டு சாகலான்னு என்ன வர. அதுக்கு ஒரு பிரயாசம் இருக்குது. அந்த நாட்களில் விறகு பொறுக்கணும், விறகு பொறுக்கி ஏற்றுட்டு வரணும், அதுக்கு தனியாக அடுப்பு பற்ற வைக்கணும், அதை நெருப்பு வைக்கணும், எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அந்த அம்மா செய்கிறாங்க. சாக தானே போகிற, எதுக்கு வேலை செய்கிற? கடவுளுக்கு தெரியும் இந்த அம்மா ஒர்க் பண்ணுது, நல்லா வாழணும். ஆமே. வேலை செய்கிறவங்களை ஆண்டவர் வாழ வைப்பார். சத்தம். வேலை செய்கிறவங்களை கர்த்தர் வாழ வைப்பார். வேலை வெட்டி இல்லாதவங்கள நீங்கள் ஜெபம் பண்ணினா வாழ வைப்பார். வேலை செய்கிறவங்களை ஆண்டவர் வாழ வைப்பார். ஆமே. பாருங்களேன், ஆண்டவரே வேலை செஞ்சிருக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 23-31 இந்த வசனங்கள்லாம் படிக்கும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் படித்துட்டு பின்பு தேவன் என்ன பண்ணாராம்? தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். எல்லாத்தையும் உண்டாக்குறாரு, எல்லாத்தையும் படைக்கிறாரு. மனுஷனை படிச்சார் கடைசி 6ஆவது நாள். எல்லாம் எவ்வளவு பெரிய வேலை பாருங்க. அதுவும் மனுஷனே உருவாவாயாக அப்படிலாம் சொல்ல. அவர் குனிந்து, உங்களுக்கு மூக்கு எப்படி வரணும், கண்ணு எப்படி இருக்கணும், ஐப்ரோ எப்படி இருக்கணும், ஹேர் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் அழகாக நேர்த்தியாக என்ன பண்ணார்? ஒரு மனுஷனை கை தட்டலாமா? பார்த்து பார்த்து உருவாக்கி இருக்கிறாரு. ஆமே. ஆண்டவர் உருவாக்கணும். எவ்வளோ பெரிய வேலை அது. வேலையை முடிச்சுட்டு 7ஆம் நாள் என்ன பண்ணாராம்? ஓய்ந்திருந்தாராம். அப்போது வேலை செய்யறதுக்குரிய நியமம், ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் இங்கே கற்றுக் கொடுக்குறாரு. அங்கே படிக்கலாம் அந்த வசனத்தை. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு
ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆமென். பாருங்க, தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளில் என்ன பண்ணாராம்? இப்போ இன்னொரு வசனம் சொல்லுவோம், யாத்ராம் 20:8 நீ ஓய்வு நாள பரிசுத்தமா ஆசரிப்பாயாக. ஆண்டவர் ஓய்ந்திருந்தபடினால அது பரிசுத்தமான நாளாய் கருதப்பட்டு ஆண்டவர் அது ஒரு பிரமாணமாய் கொடுத்துட்டார். அப்போ ஒரு நாள் நீ என்ன பண்ணும்? 6 நாள் வேலை செய்யலாம். ஒரு நாள் என்ன பண்ணுமா? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 6 நாள் என்ன பண்ணலாம்? நீ சத்தமா சொல்லுங்க. 6 நாள் வேலை செய். 7வது நாள் ஒரு நாள் ஆண்டவருடைய நாள். அந்த நாள் ஆண்டவர் வந்து பார்த்து ஆண்டவர் ஆராதிக்கணும். இதுதான் நல்ல ஆண்டவர் ஆராதிச்சு வீட்டை குடும்பத்தோடு உட்கார்ந்து விசாரிக்கணும், அவங்க என்ன கேட்குறான்னு பார்க்கணும். ஒரு நாள் தேவ பிரசன்னத்திலையும் குடும்பத்திலையும் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு நாள் 24/7. ஒரு சிலர் ஒர்க் எப்போ எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது. வேலை 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 வேலை. நான் சொல்கிறேன், அது நல்லது கிடையாது. வசனத்தின் முன் நல்லது கிடையாது. நீ 6 நாள் வேலை செய். 7ஆவது நாள் நீ ஆஃப் கேட்டு தான் ஆகணும். ஆஃபீஸில் எனக்கு ஒரு ஆஃப் கொடுத்தாகணும். வாரத்தில் ஒரு நாள் எனக்கு என்ன வேணும்? ஆஃப் வேணும். எனக்கு லீவ் வேணும். லீவ் எடுத்து தான் ஆகணும். எல்லா நாளும் அப்படியே ஜபம் அப்படியே ஊழியம் 7 நாள் ஊழியம். 7 நாள் வீட்டை பார்க்காம, பசங்களை பார்க்காம, குடும்பத்தை பார்க்காம, என்ன பண்ணுறது தெரியாமல் என்ன போகுது, அதெல்லாம் வந்து ஒழுங்கினமான வாழ்க்கை. 6 நாள் வேலை செய். 7ஆம் நாள் ஒரு நாள் ஆண்டு சமூகத்தில் வந்துடணும். ஆமென் சொல்லுங்க. இப்போ வேலை செய்கிற விஷயம் ஆண்டவர் பாருங்க எவ்வளோ அழகாக நேர்த்தியாக வேலை செஞ்சிருக்காரு பாருங்க. 6 நாள் நல்லா பக்காவாக சூப்பராக உருவாக்குனாருங்க. ஆண்டரோட பெரிய ஆளா இங்கே இருக்குங்களா? 7 நாள் வேலை செஞ்சுக்கிறோம். சாப்பிட கூட டைம் இல்லை, தூங்க டைம் இல்லை. போன வை வேலையில் இருக்கிறேன். போன் பண்ண கூட டைம் இல்லை. யாருன்னா ஒரு நல்லது செய்தியை சொல்லவும் டைம் இல்லை, கெட்ட செய்தி கேட்கவும் டைம் இல்லை. நீயே பார்த்து எல்லாத்தையும் வை போனன்றோம். நான் சொல்லட்டுங்களா? ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இது நல்ல விஷயங்கள். ஆமென் ஆமென். ஸோ ஃபர்ஸ்ட் காரியம் தேவனே வேலை செய்தார், ஆகையால் நாம் வேலை செய்யணும். 2வது நாம் செழிப்பாக வாழ வேண்டுமானால் வேலை செய்யணும், அல்லது திருப்தியாக வாழணும்னா வேலை செய்யணும். நீ செழிப்பாக வாழணும். எத்தனை பேர் செழிப்பாக வாழணும்னு ஆசைப்படுறீங்க? சிரிப்பா இல்லை செழிப்பா? எத்தனை பேர் செழிப்பாக வாழணும்னு ஆசைப்படுறீங்க? சத்தம் காயங்களை உயர்த்தி நான் நல்லா வாழணுங்க ஆசைப்படுங்க. நான் சொல்ல நான் நல்லா வாழணும். ஆமென். நல்லா வாழணும். நீங்கள் நல்லா வாழணும்னா நீங்கள் நல்லா வேலை செய்யணும். நீதிமொழி 28:19 தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தி ஆவான். உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலை, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட பிஸ்னஸ், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், அதில் கவனம் செலுத்துவோம். நான் நினச்சா வாரத்தில் 7 நாளும் டேட் கொடுத்துட்டு வெளியே சூப்பராக சுற்றிட்டு வரலாம். அவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருக்குது, அவ்வளோ ஆட்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் கிருபையா அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அதிகமாக இருக்கிறார். திககாம ஒரு டேட்டு இல்லை போயிட்டே இருக்கலாம். ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போயிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு கரெக்டாக சனிக்கிழமை வந்து லேண்ட் ஆகலாம் இங்கே. ஆனால் அது என்னுடைய எண்ணம் கிடையாது, அது என்னுடைய வாழ்க்கையும் கிடையாது, அது என் அழைப்பும் கிடையாது. ஆமென். நான் தன் நிலத்தை பயிரிடுகிற ஆகாரத்தால் திருப்தி ஆவான். சபையை நல்லா போஷிக்கணும், உருவாக்கணும், மக்களை உருவாக்கணும், மக்களை கற்றுத்தரணும், இன்னும் புது புது விஷயங்கள். ஏன் இப்படிலாம் செய்கிறோம்? இன்னைக்கு ஒரு விசேஷ கூடு வச்சிரு, எதுக்கு? டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கா? இல்லை. இந்த ஊழியத்தை வளர்த்து எடுக்கணும், இந்த சபையை வளர்த்து எடுக்கணும், மக்களை உருவாக்கணும், ஒரு கூட்டம் மக்கள் எழும்பணும். ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் எழும்பணும், ஆண்டவருக்காக எழும்பி ஜொலிக்கணும். உங்க மூலியமா ஆண்டவர் வல்லமையான காரியத்தை செய்யணும். ஆண்டவர் நிறைய பேர் வச்சிருக்கிறார். இதெல்லாம் வந்து சும்மா சாதாரண நடக்காது. அதற்கான முயற்சிகள், அதற்கான கிரியைகளை நாம் செய்தாகணும். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தி ஆவான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை நல்லா பெஸ்டா செய்யுங்க. எந்த வேலை செஞ்சாலும் நல்லா செய்யுங்க, பெஸ்டா செய்யுங்க, சிறப்பா செய்யுங்க. வேலையில வந்து ரொம்ப நேர்த்தியா இருக்கணும். ஒரு வசனம் படிச்சேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். நீதிமொழி 27:18 தன் எஜமானை காக்கிறவன் கனம் அடைவான். இது என் வேலை செய்யும் போது இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். இந்த வசனத்தை தான் ரொம்ப அதிகமாக நான் ரொம்ப கவனிச்சு படித்தேன். என் ஓனருக்கு எந்த நஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினைப்பேன். என்னை நம்பி கொடுத்துருக்கிற இந்த ஆஃபீஸில் என்னால் யாருக்கும் நஷ்டம் வரக்கூடாது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் பார்த்துப்பேன். அப்படி ஒர்க் பண்ணியிருந்தேன். கர்த்தர் என்னை ஆஸ்வதிச்சார். எஜமானை காக்கிறவன் கனமடைவான்ற வார்த்தையின்படியே நீ நஷ்டம் வரக்கூடாது, நல்லா ஒர்க் பண்ணணும்னா சொந்தமாக வண்டி வாங்கி கொடுத்தாரு எங்கள் ஓனர், ஒரு பைசா செலவு இல்லாமல். எவ்வளோ பெரிய விஷயம் அது. அதெல்லாம் மொபைல் ஃபஸ்ட்டு மொபைல் வாங்கி கொடுத்தாரு அவர் தான்.
எல்லாமே. ஆனால் அவ்வளோ உண்மையாக இருந்தேன். உங்கள் வேலை ஸ்தலத்தில் எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்க? எங்கள் அப்பா இங்கே வேலை செய்கிறாரு, எடுத்துன்னு வருவார் அப்படி சொல்கிறாங்க அவங்க பசங்க. எடுத்துகிட்டு வருவாருங்க. எடுத்துட்டுலாம் வரக்கூடாது. உண்மையாக இருப்போம், வேலை ஸ்தலத்தில் உண்மையாக இருப்போம். உங்கள் எஜமானுக்கு உண்மையாக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் வேலையை பெஸ்ட்டாக காட்டுங்க. நீங்கள் செய்கிற வேலையை பார்த்து சொல்லணும், நீங்கள் கிறிஸ்டியனான்னு கேட்கணும். நீங்கள் ஆண்டர் பிள்ளைங்களா அப்படின்னு கேட்கணும். கேட்குறாங்களா? கேட்க மாட்டுறாங்களா? நம்ம வேலை செய்யும் போது பார்க்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு. ஏன்? நம்ம அவங்க பார்க்குற மாதிரி தான் வேலை செய்கிறோம். நல்லா கவனி. இன்னொரு வசனம் பாருங்க, நீதிமொழி 21:5. இந்த வசனத்தை ஏற்கனவே நான் கடந்த வாரம் சொன்னேன். இந்த வசனத்துக்கு இன்னும் 2 விளக்கத்தை சொல்கிறேன். ரொம்ப அற்புதமாக மெடிட் பண்ணும்போது, தியானம் பண்ணும்போது ஆண்டவர் தெளிவாக இந்த வசனங்களில் இடைப்பட்டார். நல்லா இருக்குது. நீதிமொழி 21:5 இந்த வசனம், ஜாக்கிரதையுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதர்களுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். இங்க ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுன்னு போட்டிருக்கு. ஆனா இன்னொரு ஒரு டிரான்ஸ்லேஷன், NLT நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க, அதுல குட் பிளானிங் அண்ட் ஹார்ட் ஒர்க் லீட் டு ப்ராஸ்பரிட்டி. நல்ல திட்டமிடல் மற்றும் கடின உழைப்பு செழிப்புக்கு நேராக உங்களை வழிவகுக்கும். நான் நல்லா ஒர்க் பண்ணுறேன், நல்லா உழைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணாமல், ஒரு திட்டம் இல்லாமல் நீங்கள் கடினமாக உழைச்சி வேஸ்ட்டு. நல்ல கடினமாக உழைங்க, அதே நேரத்தில் திட்டம் போடுங்க, பிளான் பண்ணுங்க. இந்த கடனை அடைக்கணும்னா என்ன பண்ணணும்? இவ்வளோ கடன் இருக்குது, இந்த கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு எவ்வளோ வருமானம் தேவை, இப்போ எவ்வளோ வருமானம் வருது, இந்த வருமானத்தை ஓவர் கம் பண்ணணும்னா இன்னும் என்ன செய்யலாம், எக்ஸ்ட்ரா ஒரு வேலை செய்ய வேண்டியது இருக்கும். தப்பு கிடையாது, எக்ஸ்ட்ரா வேலை செய்ய தப்பு கிடையாது. திட்டமிடணும். Good planning and hard work lead to prosperity, but hasty shortcuts lead to poverty. நீ குறுக்கு வழியில அவசரப்பட்டு குறுக்கு வழியில போனீங்கன்னா வறுமைக்கு வழிவகுக்குன்ற. நீங்க உங்களுடைய எண்ணங்கள்லாம் இப்படிதான் இருக்கணும். நல்ல திட்டங்கள், நல்ல திட்டங்களை வகுத்து கொள்ளுங்க. நல்ல திட்டங்கள். வீண் செலவுலாம் தவிர்க்கணும்னா ஆஃபர்ல போடும்போது வாங்கி வச்சுங்க, தப்பே கிடையாது அதெல்லாம். ஆமே. கிறிஸ்மஸ்க்கு துணி எடுக்கும் போது பிறந்த நாளுக்கு சேர்த்து எடுத்துருங்க, அப்போ ஈஸியாக முடிஞ்சிடும் செலவு. ஒரு சில நல்ல பிளான் பண்ணுங்க. அதுதான் பாஸ்டர் நான் எதுக்குமே ட்ரெஸ் எடுக்கிறது இல்லை, என்ன பிளான் பத்தியா? உன்னை சபிப்பாங்க, வீட்டில் இருக்கிற பசங்களாம் ரொம்ப சபிப்பாங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு வகையில் பிளான் பண்ணுங்க. குட் பிளானிங், நல்ல பிளான், நல்ல திட்டமிட்டு நல்லா கடினமாக உழைக்கும் போது ஆண்டவர் நம்மளை செழிப்பாக நடத்தக்கூடியவராக. நல்லா வேலை செய்வதற்கு, அப்போ வேலை செய்யும் போது கூட நல்லா பிளான் பண்ணி வேலை செய்யணும், நல்லா திட்டம் போட்டு வேலை செய்யணும். ஆமே. திருப்தியாக வாழணும், நல்லா செழிப்பாக வாழணும்னா நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் நல்லா திட்டமிட்டு நல்லா உழைங்க, கடினமாக உழைங்க, திட்டமிட்டு உங்களுடைய பிரயாசங்களை செலவு பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இன்னொரு டிரான்ஸ்லேஷன், TPTன்னு சொல்கிற ஒரு டிரான்ஸ்லேஷன், பிரில்லியன்ட் ஐடியாஸ் பே ஆஃப் அண்ட் பிரிங் யுவர் ப்ராஸ்பரிட்டி. நல்ல புத்திசாலித்தனமான யோசனைகள் பலனளித்து உங்களுக்கு செழிப்பை கொடுக்கும். பிரில்லியண்ட்டாக ஐடியா வரணும். சும்மா மந்தமாக இருக்கக்கூட வேலையில் நீ எந்த வேலை செஞ்சாலும் ஐடியா பண்ணணும், யோசிக்கணும். ஒரு டெலிகாலரா ஒரு டார்கெட் கொடுக்குறாங்களா, பிளான் பண்ணி எடுக்கணும் டார்கெட்டை. மன உளைச்சல் ஆகுது, அப்படியே டார்கெட் கொடுத்துறாங்க, மன அழுத்தமாகுது. ஊர் உலகத்தில் யாரும் அந்த வேலை செய்யலையா? எல்லாரும் தானே செய்கிறாங்க. யோசிங்க, ஆண்டவர் நானும் தருவார். ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல யோசனை தருவார். நல்ல பிளான் பண்ணணும். காலத்துக்கும் 10,000 ரூபாய் சம்பளத்தில் இருக்கக்கூடாது. 10 வருஷம் எவ்வளோ? 10,000 ஒன்லி. இந்த 10,000 ஒன்லி இருக்கக்கூடாது. உருவாகணும். நல்லா முன்னேற என்ன பண்ணலாம்? நல்ல திட்டங்கள், நல்ல பிளான்லாம் கற்றுக்கணும். ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாக்கா கொஞ்சம் கூடுதலாக சம்பாதிக்க முடியும். தப்பு கிடையாது. கிளாஸ் போகலாமே, ஸ்போக்கன் கிளாஸ் போகலாம், போய் கற்றுக்கிட்டு லேர்ன் பண்ணலாம். ஆமே. இங்கிலீஷ் கிளாஸில் அட்டன் பண்ணி எப்படி பேசணும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆரம்பத்தில். போக போக என்ன ஆகிடும், சரியாயிடும். கதவுள் கிளம்புது. டைப்பிங் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நிறைய கற்றுக்கலான்னா டைப்பிங் பண்ணலாமே. எத்தனையோ இடத்துல ஃப்ரீயாக கற்றுறாங்க. நல்ல ஐடியாஸ், இதெல்லாம் நல்ல ஐடியாஸ் எல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ண மாட்டோம். நிறைய பேருக்கு இந்த சின்ன விஷயத்தில் கவனம் செலுத்த மாட்டான், பெரிய விஷயத்தில் கவனம் செலுத்துவான். வேதம் சொல்லுது, கைப்பாடாய் சேர்க்கிறவன் விருத்தி அடைவான். கைப்பாடாய் சேர்க்கிறவன் விருத்தி. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? சிறுக சேர்க்கிறவன் விருத்தி அடைவான். சேமிக்கிற பழக்கம் உள்ளவங்க சில்லறையெல்லாம் அசால்ட்டா நினைக்க மாட்டாங்க, சில்லறடா நினைக்க மாட்டாங்க. கொடுப்பா சாமி,
பத்திரமா வாங்குவாங்க. சில்லறையெல்லாம் கண்ணில் ஒத்திப்பாங்க. ஏன்னா அந்த சில்லறையை வச்சு தான் அவங்க லைஃபை ரூபா இருந்தாலும் சில்லறையை தான் அனுப்புவாங்க வெளியே. ஒரு சிலருக்கு வெக்கமாக இருக்கும் வாங்குறதுக்கு, இது வேணாம், அந்த ரூபா கூட முடியாது, இந்தா நான் சொல்லட்டுங்களா. இதெல்லாம் அவங்க லைஃப்பை உருவாக்குற விஷயங்கள். ஸோ நல்ல நல்ல ஐடியாஸ் உங்களை வேலை ஸ்தலத்தில் வருமான விஷயத்தில் நல்ல நல்ல ஐடியா பண்ணுங்க. நல்ல யோசனை ஆண்டு தரார். ஆமே. இப்போ ஏன் வேலை செய்யணும்? நீ செழிப்பாக வாழணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறார். கடன்காரனை வாழணும்னு ஆண்டவர் ஆசைப்படல. குறையோடு வாழணும்னு ஆண்டவர் ஆசைப்படல. நீங்கள் அவமானமாக வாழணும்னு ஆசைப்படல ஆண்டவர். ஆண்டோட ஆசை, அவருடைய எண்ணம் நல்லா திருப்தியாக வாழணும், செழிப்பாக வாழணும். ஆமே. அப்படிலாம் வாழணும்னா உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை வீணடிக்கிற இடங்கள்லாம் கவனித்து நல்லா திட்டமிடுங்க, கடினமாக உழையுங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு பாருங்கள். ஊழியத்தில் கூட நான் வந்த நாட்கள் இந்த ஏரியாவில் 50 பேர் தான். எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ஆனால் நான் ஒன்றும் சோர்ந்து போகல. ஏன்னா நான் பிஸ்னஸ் பண்ணுவேன். எனக்கு தெரியும் அது ஆண்டவர் கரெக்டாக தான் நம்மளை கொண்டு வந்துக்கிறாரு. ஆமே. ஹல்லேலூயா. ஜோமன் நிறைய ஜோமன் புது புது ஐடியா கொடுத்தாரு ஆண்டவர். புது புது திட்டங்களை கொடுத்தாரு. ஃபேமிலி ரிட்ரீட், குடும்ப முகம் எல்லாம் வாங்க, அப்படியே போய் எல்லாரையும் கூப்பிட்டு கேதர் பண்ணோம். பல நேரங்களில் எங்களுடைய சொந்த நகை, சொந்த பைசா விதைச்சோம். யாருக்கும் தெரியாது. எல்லாத்தையும் எங்களுடைய விஷயத்தில் விதைக்கும். வாங்க பஸ்ஸுக்கு கூப்பிட்டு அதிகமாக நிறைய விஷயங்களை விதைச்சிட்டே இருந்தோம். கர்த்தர் இப்போ பலன் தர்றாரு. பாருங்களேன், நல்ல நல்ல திட்டங்கள். அதனால நான் என்னுடைய ஊழியத்தில் கூட சும்மா இருக்க மாட்டேன். உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் பிளான் வருவார். அந்த பிளான் உடனே புது புதுசாக யோசிக்கிறது. அப்படிதான் பண்றதுனால தான் ஆண்டவர் ஊழியத்தை இப்படி நடத்துறாரு. நமக்கு வருமானம் குறைவு தான், நம்ம சபை வருமானம் குறைவு தான். ஆனால் இவ்வளோ திரளா ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் நம்ம பலன் தராரு. அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சாட்சி. ஒவ்வொரு பொருளுடைய விஷயம் வாங்கும் போதெல்லாம் சிக்கனம் பண்ணுறது, ஆஃபரில் வரதா பார்க்கறது, சேவிங், இதெல்லாம் திட்டமிடுற விஷயங்கள். அதனால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நீங்கள் செழிப்பாக இருக்கணும்னு விரும்புகிறாரு. நல்லா ஒர்க் பண்ணுங்க, வேலைக்கு போகாமல் இருக்காதீங்க. 3